exercise 2.7 இந்த எக்ஸசைஸ்ல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரிசல்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். The definition. So polar and Euler form of a complex number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை போலார் ஃபார்மேட் எழுத சொல்லுவாங்க. 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். அது யூலர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 3 மார்க் கொஸ்டினோ ஒரு 5 மார்க் கொஸ்டினோ செய்யும் பொழுது அந்த ஃபார்மேட்ல நம்ம இடத்துல வந்து ஒரு அப்ளிகபிள் மாதிரி அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். யூலர் ஃபார்ம்ல மாத்திட்டு செஞ்சோம்னா சம் சிம்பிளிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு 2 மார்க்கு சம்டைம் 1 மார்க் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ போலார் ஃபார்ம் அப்படின்னா இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் can be expressed as z is equal to r cos theta plus I sin theta. இதுதான் போலார் ஃபார்ம். இதில் r அப்படிங்கிறது என்னன்னா மேக்னிடியூட், அதாவது மாடுலஸ் கால்குலேட் பண்றோம் இல்லையா, அதான் r. தீட்டாங்கிறத வந்து ஆர்குமெண்ட், அதாவது ஆங்கிள் சொல்லுவோம். தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட். இந்த டெஃபினிஷன்ல பார்க்கலாம். If r and theta be the polar coordinates of the point x, y that corresponds to a non-zero complex number. ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, இது பாயிண்ட் ஃபார்மேட்ல இருக்குதுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது r and theta. இது 1 மார்க்ல கூட கேட்பாங்க. போலார் கோஆர்டினேட்ஸ்னா p போட்டுட்டு இதுல r, தீட்டான்னு போடுவோம். அதான் போலார் கோஆர்டினேட்ஸ். The polar form or trigonometric form for complex number is அந்த r காமனா எடுத்து எழுதியிருக்கோம். இந்த ஃபார்மேட் தான் நம்ம சம்ல யூஸ் பண்ண போறோம். சம்ல ஒரு 2k பை தீட்டா கூட ஆட் பண்ணுவோம். இது எதுக்காக ஆட் பண்றோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சம்மோட சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாருங்க, இதுல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அதாவது தீட்டா, இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உங்களுக்கு 11th படிச்சது ஞாபகம் வரும். தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிச்சுட்டு அடுத்து வரும் பொழுது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது 2π ஆங்கிள். 2π ஆங்கிள்னா 360 கவர் ஆயிரும். ஆனால் தீட்டாவோட பொசிஷன் சேம் பிளேஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இது வரைக்குள்ள தீட்டா எவ்வளவோ அதே தான் இந்த கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வர்றதும் சேம் தான் நமக்கு. அதனாலதான் நம்ம 2π அப்படிங்கறத ஆட் பண்றோம். பார்த்தா தெரியும். கொடுத்துருப்பாங்க பாருங்க. The angle theta has an infinitely many possible values, including negative ones that differ by integral multiples of 2π. ஸோ அதனால தான் நம்ம 2π அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். ஸோ 2π நம்ம வெறுமனே 2π சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் 720னா 2 டைம்ஸ் அந்த ரவுண்ட் வரும். அப்போ அது ஜென்ரல் நம்ம வந்து 2kπன்னு சொல்லிட்டு அந்த தீட்டா கூட ஆட் பண்ணுவோம். ஸோ ஆர்குமெண்ட் இந்த 4 பாக்ஸுமே நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஸோ இப்படி தனித்தனியாக படிச்சா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இதுவுமே நம்ம அந்த தீட்டா ஆர்குமெண்ட் கால்குலேட் பண்றதுக்காக, ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் தட் இஸ் தீட்டா, இந்த தீட்டா கால்குலேட் பண்றதுக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பக்கத்துலேயே நீங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. நான் எப்படியா ஈஸியா கத்துக்கிறதுங்கிற நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ தீட்டாவுக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதையும் ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. இது டிவிஷன்ல இருந்தால் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 and argument of z power என்ன n argument of z. ஸோ இது 1 மார்க்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில நேரங்கள்ல ப்ரூவ் தட் அப்படின்னு கூட கேட்கலாம். இது ப்ரூவ் பண்றது ஈஸி தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் என்ன கேட்டுக்கோங்க. z1ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ப்ரூவ் தட்னு கூட கேட்கலாம். இதான் யூலர் ஃபார்முலா. e power I theta is equal to cos theta plus I sin theta. இப்போ z நான் r,
இந்த e பவர் I தீட்டா இருக்கு இல்லையா, இது வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம போலார் ஃபார்ம்ல ஆர் பிராக்கெட்டுக்குள்ள காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா போடுவோம். இந்த காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாவை இ பவர் ஐ தீட்டா எழுதிக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய போலார் ஃபார்ம் எப்படி மாறிடுது, இசட் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு மாறிடும். இப்போ நீங்க ஒரு 3 மார்க்ஸ் இல்ல ஒரு 5 மார்க்ஸ் செய்யும் பொழுது இந்த ஃபார்மட்ல வரக்கூடிய டேர்மை நம்ம சிம்பிளியா இ பவர் ஐ தீட்டா எழுதிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு டைம் சேவ் ஆகும், இன்னும் ஒர்க் அவுட் பண்றது கூட ஈஸியா இருக்கும். நோட்ல கொடுக்குறாங்க பாருங்க. when performing multiplication or finding powers or roots of complex numbers, Euler form can also be used. ஸோ நம்ம சம் செய்யும் பொழுது அந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லலாம் யூலர் ஃபார்ம் போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மாடுலஸ் வேல்யூ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட் தீட்டா கால்குலேட் பண்றது தான். நான் எக்ஸைஸ் சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதே ஃபார்மேட்ல நீங்க எக்ஸாம்பிள் சம் ட்ரை பண்ணிக்கலாம். போலார் ஃபார்ம் இதுக்கு நம்ம எக்ஸசைஸ்ல சம் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எக்ஸாம்பிள் சம் போட்டு பாருங்க, தெரியலன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சுக்கோங்க. ப்ரூவ் தட் இஃப் z is equal to this then z inverse is equal to என்ன அப்படிங்கறத லேர்ன் பண்ணிக்கலாம். 1 மார்க்குன்னு பாத்தீங்கன்னா இது if then, அதாவது இது given பார்ட்டா இருந்தா z inverse என்ன அப்படிங்கறத நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். Z1 is equal to R1 cos theta 1 plus I sin theta 1. Z2 is equal to R2 cos theta 2 plus I sin theta 2 இருந்தா Z1 Z2 என்ன, R1 R2 cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. இது நீங்க ரிசல்ட்டாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு ப்ரூஃபும் கொடுக்க தெரியணும். இந்த ரிசல்ட்டை வந்து சம்முக்குள்ள அப்ளை பண்ணவும் செய்வோம். இந்த ப்ரூஃபை படிச்சுக்கிறது பெட்டர், சம்முக்குள்ள கேட்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2 is equal to ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 plus Z2. இந்த ப்ரூஃப் இதே ப்ரூஃப் தான். ஸோ இதே ப்ரூஃப் தான் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த நோட்டுங்கிறத எழுதாம சேர்த்து எழுதிட்டு அந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகும். The same way Z1 Z2 given the division of two complex number R1 by R2 multiplication of plus வரும், ஸோ டிவிஷன் நமக்கு மைனஸ் வருது. ஸோ டிவைட் பண்ணி கொண்டு வரோம். இதை நீங்க ப்ரூவ் தட்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரூஃப் புரியலன்னு என்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அது ப்ரூஃப் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நோட்டுக்கிறத எடுத்துட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் எழுதுனா நமக்கு வந்து இந்த ரிசல்ட் ஓகே. ஆர் சம்டைம் ப்ரூவ் தட் ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 by Z2 is equal to ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 minus Z2னாலும் நம்ம இங்க இருந்த ப்ரூஃபை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். Sum is very important. Important mark பண்ணிக்கோங்க. Example 2.27. எக்ஸைஸ் பார்க்கலாம். First question, write in polar form of the complex numbers. So polar form அப்படிங்கிற வேர்டை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, the particular complex number is equal to R bracket inside cos theta plus I sin thetaங்கிறது உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும் polar formனா. இப்போ இதுல வந்து 4 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டிவிஷனா பார்த்துக்கலாம். Question number 1. Division 1. 2 plus I 2 root 3. ஸோ கொடுத்துருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்மேட் எழுதணும்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா கொடுத்துருக்கிற நம்பரை லெட் 2 plus I 2 root 3 is equal to R cos theta plus I sin theta. போலர் ஃபார்மேட்டை எழுதிடுறோம். தீட்டா கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்முலாவை வந்து ரைட் சைட் பேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆர்ங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் அ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். மேக்னிடியூட் சொல்லலாம், மாடுலஸ் சொல்லலாம். ஓகேங்களா? R is equal to modulus of this number 2 plus I 2 root 3. ஸோ உங்களுக்கு மாடுலஸ் கால்குலேட் பண்ண தெரியும். ரியல் பார்ட் ஸ்கொயர் 4 வந்துடும். இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 2 root 3 the whole square. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 4 plus 2 root 3 2 root 3 மல்டிப்ளை பண்ணா 2 to 4 வரும். root 3 மல்டிப்ளை பண்ணா 3 again 4 3 is 12. So root 16 value is 4. So இதுதான் மாடுலஸ். ஆர் கால்குலேட் பண்ணிட்டோம். தீட்டா அப்படிங்கிறத நம்ம ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ தீட்டா கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது டு கால்குலேட் தீட்டா. இதில் தீட்டாவை கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் தீட்டாவுக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆரம்பிக்க வேண்டாம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆரம்பிங்க. tan inverse of y by x. இது ஃபார்முலா. ஸோ tan inverse of y by x. சில நீங்கள் மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம் இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துருக்கோம். உங்களுடைய ஃபார்மேட் வந்து இது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான் ஃபார்மேட்டு. சம்டைம் நமக்கு எக்ஸ் நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை ஒய் நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அப்போ நெகட்டிவாக வர்றப்போ இந்த மாடுலஸ்லேருந்து வெளியே வரும்போது பாசிட்டிவாக மாறும். அதனால மாடுலஸ் போடுறோம். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம குவாட்ரண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. tan இன்வர்ஸ் உங்களுடைய ஒய்ங்கிறது ஐயோடு சேர்ந்து வர்றது தான், ஏன்னா அதான் இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இது 2 root 3 by 2. இந்த 2 to கேன்சல் ஆகிடும். tan இன்வர்ஸ் root 3. நமக்கு டேபிள் வேல்யூ தெரியும். டேன்ல வந்து எந்த பிளேஸ்ல ரூட் 3 வரும்னா இஸ் a pi by 3, அதாவது 60ல வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு pi by 3. இப்போ நமக்கு தேவையானது தீட்டா தான். இது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா உங்களோட எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அந்த செக்ஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதில் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து தனித்தனி பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதாவது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இது வந்து தனித்தனியாக இருக்குது. இது நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும்னு தேவையில்லை. ஸோ இது எப்படி பார்த்துடலாமா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் எல்லா சம்முக்குமே ஒரு சைடில் ரஃப் ஒர்க் மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல உங்கள் ஆங்கிள் இருந்தால் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது தீட்டா தான். நம்ம ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா நமக்கு ஆல்ஃபா என்ன வருதோ அது தீட்டாவை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். மேபி உங்கள் ஆங்கிள் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல வருதுன்னா தீட்டா ஈக்குவல் டு, ஞாபகம் வைக்கிறது ஈஸி தான். ஸோ இதுலேருந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா மேலே வர ஆங்கிள் 0 to 180 டிகிரி இருக்கும். 0லேருந்து ஆரம்பித்து 180 டிகிரி. இவ்வளவும் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம, அதாவது இந்த பிளேஸ் வரைக்கும் நான் ஆல்ஃபான்னு எடுத்திருந்தேன்னா
செகண்ட் குவாட்ரண்ட்ல இந்த 180 மைனஸ் இதை லெஸ் பண்ணிடும் ஞாபகம் வைக்கலாம். 180 மைனஸ் ஆல்ஃபா. இதுக்கு அப்படியே கீழே நமக்கு ஆப்போசிட்டா வரக்கூடியதுக்கு சைன் மாற்றணும். ப்ளஸ்ஸா உள்ளதை மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் பை ஆல்ஃபாங்கிறத ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ இதுதான் டெக்ஸ்ட் புக்கில் ஆல்ஃபா மைனஸ் பை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி எழுதினா கூட தப்பு கிடையாது. ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்ல இருக்குன்னா இங்கே மேலே பாசிட்டிவாக இருக்குன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட் நெகட்டிவ் இதுதான். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள மாதிரி தனித்தனியாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்டா இருக்கும்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பிளஸ் ஆல்ஃபா. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஞாபகம் வைக்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆல்ஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ஃபா இந்த மேலே உள்ள லைனை மட்டும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 180. ஆல்ஃபா லெஸ் பண்ணுறோன்னா பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ அப்படியே ஆப்போசிட் கீழே பார்க்கும் பொழுது சைனை மட்டும் மாற்றினா ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்குள்ள ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த சம்முக்கு பக்கத்துலேயே சின்னதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு சம் செய்கிறதுமே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நம்முடைய சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ சின்ஸ் ஸோ ப்ராக்கெட்டில் போடுங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பாசிட்டிவ். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பாசிட்டிவ். அதாவது எக்ஸோடைய ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ்ல இருக்குது, இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவ்னா நம்ம குவாட்ரண்ட் எங்கே வரும்னா நம்ம பாயிண்ட் கிராஃபில் மார்க் பண்ணும்பொழுது ஸோ ப்ளஸ்க்குமா ப்ளஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ், அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய் பாசிட்டிவ் இருக்கிறதுனால ஸோ நம்மளுடைய நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ 2 + I 2√3 லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ங்கிற லைன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நம்ம சொல்கிற ஃபார்முலா என்ன? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. therefore தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் π/3. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆர் அப்படிங்கிற மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணியாச்சு. ஆர் இஸ் ஈக்குவல் டு π/4, தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/3. The formula என்ன? R cos theta plus I sin theta தான் formula. Therefore, polar form is the polar form is 2 plus I 2√3 is equal to R place ல 4 போடுறோம். The cos theta cos இங்க தீட்டால சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2k போய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் 2k போய் ஆட் பண்ணுறோம்னா இதனோட ஆங்கிள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இதில் இருக்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிச்சுட்டு அதே பிளேஸ்க்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான். அப்போது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ங்கிறது 2π. எனக்கு அதே மாதிரி எத்தனை ரொட்டேஷன்லாம் எடுத்துக்கலாம். அப்போ இன் ஜென்ரல் நான் 2kπ எடுக்கிறேன். கேங்கிறது ஒரு இன்டிஜர்ஸ். k பிலாங்ஸ் டு z போட்டுக்கலாம். 2kπ ப்ளஸ் தீட்டால π/3 க்ளோஸ் த ப்ராக்கெட் ப்ளஸ் I sin. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் லைன் எழுதிருங்க. I sin 2kπ plus π/3. இந்த பிராக்கெட் வந்து இந்த ஓப்பனுக்குள்ளது, இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஓப்பனுக்கு ஒரு க்ளோஸ்ட் போட்டுட்டு கமா வேர் k பிலாங்ஸ் டு z. ஸோ இப்படி எழுதி முடிச்சாதான் நம்ம சம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எதுக்காக z கொடுக்குறோன்னா zன்றது இன்டிஜர்ஸ், அதுக்குள்ள பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. நம்ம ஆங்கிள் பாசிட்டிவ் ஆங்கிளாக இருக்கலாம், நெகட்டிவ் ஆங்கிளாக இருக்கலாம். நம்ம அதை 11th படிச்சிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் ஆங்கிள்னா ஆன்டி கிளாக்ல பார்ப்போம், நெகட்டிவ்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கே பிலாங்ஸ் டு இசட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சம் கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஃபுல்லாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த போலார் ஃபார்ம் கால்குலேட் பண்ணுறது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்கம்மா. சுதர்சன் டவுட் இருக்கா? இல்ல மேம், புரிஞ்சுச்சா? ருபேஷ்க்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். குர்கிரன் புரிஞ்சுதாமா? எஸ் மேம். ஓகே குட். செகண்ட் டிவிஷன் பார்ப்போம்.
So division number 2, 3 minus I root 3. Solution, let 3 minus I root 3 is equal to r cos theta plus I sin theta, the polar form. So first r calculate பண்றோம், அதான் modulus magnitude எப்படின்னு சொல்லலாம். So r is equal to modulus of a even complex number 3 minus I root 3 is equal to root of real part square plus imaginary, and imaginary is minus root 3 இருக்கு, the whole square. So 3 square 9 வரும், the negative square positive ஆயிரும், so 3. So இதை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா we get 12, root 12 வரும். So 12 factorize பண்ணுங்க, 2, 6 2s are 12, 2, 3. So from this line we can write 2 root 3. So r is equal to 2 root 3. So r calculate பண்ணிட்டோம், then theta கண்டுபிடிக்க போறோம். So to calculate theta, so theta calculate பண்றோம். நான் first ஆரம்பிக்கிறது alpha is equal to அப்படின்னு ஆரம்பிக்க போறோம். நான் alpha calculate பண்ண போறோம். As a formula, alpha is equal to tan inverse of y by x. So இங்க y அப்படிங்கிறது minus I root 3. Y, sorry, அது so x is positive 3, y is equal to minus root 3. The x plus I அப்படி சொல்லுவோமா, x plus iy, I க்கு பக்கத்துல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு y, minus root 3. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, tan inverse of y பிளேஸ்ல minus root 3, x ஓட பிளேஸ்ல 3. இப்போ இந்த 3 நம்ம root 3 split பண்ண முடியும். So minus root 3 by this 3 can split into root 3. ஒரு 3 கட் ஆயிடும். எனக்கு மாடுலஸ் இருந்து வெளியே வரும்போது பாசிட்டிவா மாறிடும். tan inverse of 1 by root 3. So 1 by root 3 அப்படிங்கிறது tan அப்படிங்கிற trigonometry ஃபங்க்ஷன்ல எந்த ஆங்கிள் வரும்னா is 30 degree. 30 டிகிரில வரும். Therefore alpha is equal to நம்ம pi by 6 எழுதலாம். Alpha is equal to pi by 6. So அடுத்தது theta calculate பண்றதுக்கு முன்னாடி நம்ம given complex number என்ன குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே எக்ஸையும் ஒய்யும் பாருங்க. Since x is positive, y is negative, அது என்ன ஃபார்மேட் இருக்குன்னா பிளஸ் கமா மைனஸ்ங்கிற ஃபார்மேட்ல வருது. இந்த பிளஸ் கமா மைனஸ் அப்படின்னா உங்களோட குவாட்ரண்ட் என்ன குவாட்ரண்ட்ல வரும் பாருங்க. இது பிளஸ் கமா மைனஸ்னா நம்ம வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். கமா போட்டுக்கோங்க. Since x is positive, y is negative, the given complex number complex number 3 minus I root 3 lies in fourth quadrant. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லும்பொழுது இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் theta is equal to alpha, fourth quadrant minus alpha. Theta is equal to minus alpha. So theta is equal to நம்ம alpha pi by 6 calculate பண்ணிருக்கோம். So minus pi by 6. So theta value minus pi by 6. Therefore polar form is 3 minus I root 3 is equal to r placeல 2 root 3. Then cos ஒரு 2k by ஆட் பண்ணிக்கோங்க. So 2k by plus theta போடுவோம். இங்க நமக்கு நெகட்டிவ் ஆங்கிள் வரதுனால minus pi by 6 plus I sin 2k by minus pi by 6.
where k belongs to z. See the required polar form. Second division உடைய polar form. Third division பார்ப்போம். Question number 1. Division number 3. -2 minus I2. Solution. Let the given complex number is equal to r cos theta plus I sin theta. R அப்படிங்கிறது magnitude இல்ல modulus. So R is equal to modulus of a given complex number is root of real part square plus imaginary part square. So 4 plus 4 negative positive மாறும் root 8. So 8 factorize பண்ணுங்க. So 2 root 2 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். So 2 root 2. So R is equal to 2 root 2. So to calculate theta, so theta calculate பண்ண போறோம். So first alpha formula எழுதுங்க. Tan inverse of modulus y by x. So questionல இருந்து x பார்த்தீங்கன்னா -2, y is equal to -2. So substitute பண்ணிட்டா tan inverse -2 by -2. So tan inverse 1 அப்படின்னு மாறிடும். பாசிட்டிவா இருக்கு tan inverse 1. ரெண்டு நெகட்டிவ் கட் ஆயிடும். So tanல எங்க 1 வரும்னா 45 degree is 5/4. So alpha is equal to 5/4. So இப்போ current செக் பண்ணிக்கலாம். Since x and y are negative, ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு. So x நெகட்டிவ், y நெகட்டிவ். குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மைனஸ் மைனஸ்ங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். A complex number -2, -I2 lies in third quadrant. So first quadrantல alpha, second quadrantல pi minus alpha, but third quadrantல minus pi plus alpha. So நீங்க ரஃபா சின்னதா போட்டு பார்த்தாலே போதும் ஃபார்முலா ரீகால் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆல்ஃபா, செகண்ட் குவாட்ரண்ட்னா பை மைனஸ் ஆல்ஃபா, அப்போ தேர்ட் என்ன வரும் மைனஸ் பை பிளஸ் ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பிளஸ் ஆல்ஃபா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. மைனஸ் பை பிளஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாவில் நம்ம கால்குலேட் பண்ண π/4. இப்போ எல்சிஎம் எடுத்தால் 4 வரும். here -4 pi plus pi. So simplify பண்ணா -3 pi/4 theta. The theta is equal to -3 pi/4. So இப்போ polar form எழுதிடலாம். Therefore the polar form is -2 minus I2 is equal to, so R 2 root 2 cos theta க்கு ஃப்ரண்ட்ல 2k பை ஆட் பண்றோம். நம்ம theta வந்து மைனஸ்ல வருது. ஸோ -3 pi/4 plus I sin 2k pi -3 pi/4. I sin 2k pi -3 pi/4 where this k belongs to z. So இதான் third division க்கான ஆன்சர்.
இப்போ fourth division. The division number 4 question is I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3. So இது வந்து நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மட்ல இருக்கு. ஸோ டினாமினேட்டர் டேர்ம் வந்து போலார் ஃபார்மட்ல இருக்கு. போலார் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ நியூமரேட்டருக்கு தனியா ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்ம் கால்குலேட் பண்ணிடலாம். இதை ஃபுல்லா நம்ம எக்ஸ் பிளஸ் ஐவே எடுத்துக்கலாம். x plus iy I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3. So first the numerator மட்டும் polar format எழுதலாம். So consider I minus 1. So இதோட polar format பார்த்தீங்கன்னா I minus 1 is equal to R cos theta plus I sin theta. R is the magnitude modulus of I minus 1. Root of real term is minus 1 whole square. Imaginary is I coefficient plus 1 whole square. So 1 plus 1 is root 2. R is root 2. இப்போ நம்ம ஆல்ஃபா கால்குலேட் பண்ணலாம். ஸோ தீட்டாக்குள்ள போகிறது கூட ஆல்ஃபா is equal to tan inverse y by x modulus y by x. The tan inverse ஸோ கொஷின்ல இருந்து உங்களுக்கு ஒய்ங்கிறது ஐ பக்கத்தில் உள்ளது. ஸோ மாற்றி டேர்ம் கொடுத்தா கூட ஐ கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸோ ப்ளஸ் 1. ஸோ எக்ஸுங்கிறது மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் 1 பை மைனஸ் 1. ஸோ tan இன்வர்ஸ் இங்கே மாடுலஸ்குள்ளேருந்து வெளியே எடுத்தேன்னா இங்கே ப்ளஸ் 1 மாறிடும். இட் இஸ் 5/4. இப்போ என்ன ஆங்கிள் என்ன குவார்டர்ல இருக்குன்னு பார்க்கலாம். சின்ஸ் எக்ஸ் இஸ் நெகட்டிவ், எக்ஸ் நெகட்டிவா இருக்கு, ஒய் இஸ் பாசிட்டிவ். குவார்டர் பாருங்க, நெகட்டிவ் கமா பாசிட்டிவ் மைனஸ் கமா பிளஸ். ஸோ மைனஸ் கமா பிளஸ் அப்படிங்கும்போது இந்த செகண்ட் குவாட்ரண்ட் இதில் வரும், பேச வரும். நெகட்டிவ் கமா பாசிட்டிவ். Since x is negative, y is positive, a complex number I minus 1 lies in second quadrant. The second quadrant சொல்லும் பொழுது this is alpha, இது உங்களுக்கு pi minus alpha. Theta is equal to pi minus alpha. Pi minus alphaங்கிறது pi/4. The LCM எடுத்து simplify பண்ணிட்டா LCM 4, get 4 pi minus pi, 3 pi/4 வந்திருக்கும். This is theta. நம்ம நியூமரேட்டர் தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். So numerator please substitute பண்ணிடலாம். The numerator denominator simplify பண்ண பிறகு தான் 2k by add பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல 2k by add பண்ண வேண்டாம். So I minus 1 is equal to R-ங்கிறது root 2 cos theta. Theta is 3 pi/4 plus I sin 3 pi/4. Actually இது வந்து the numerator உடைய polar form. So denominator cos pi/3 plus I sin pi/3 இது already polar form தான். So ஃப்ரண்ட்ல வந்து அந்த R வந்து 1 அர்த்தம். இப்போ கொஸ்டின்ல கொடுத்ததுக்கு ரெக்வயர்ட் போலார் ஃபார்ம் எழுதணும்னா இதுல நம்ம ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம ஞாபகப்படுத்துறோம். என்ன ரிசல்ட்னா cos theta 1 plus I sin theta 1 by
cos theta 2 plus I sin theta 2 இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம ரிசல்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது நான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தேன். cos ஆஃப் theta 1 minus theta 2 plus I sin theta 1 minus theta 2 இதுதான் ஃபார்முலா. இந்த ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். this is result. ஸோ ஃப்ரண்ட்ல மேக்னிடியூடு அந்த மாடுலஸ் வேல்யூ இருந்தால் அதை அதுக்கு ஃப்ரண்ட்ல ப்ராக்கெட்டுக்கு வெளியே சேர்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா R1 R2 இருக்கும். the quotient பிளேஸில் R1 by R2. ஸோ ப்ராப்பர்ட்டி புக்கில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தா நியூமரேட்டரில் I-1 அந்த ஆறுங்கிறது √2, டினாமினேட்டரில் ஆறுங்கிறது 1, ஃப்ரண்ட்ல 1. therefore the polar form is so √2 by 1 √2 தான் வரும். so √2 இங்க கீழே by 1 √2 தான் வரும். இந்த ரைட் சைடு அப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் ஒரு cos theta plus I sin theta 1 இந்த ஃபார்மட். so denominator already cos pi by 3 plus I sin pi by 3. but theta 1ங்கிறது 3 pi by 4, theta 2ங்கிறது pi by 3. so cos theta 1 3 pi by 4 minus pi by 3 plus I sin 3 pi by 4 minus pi by 3. இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம k ஆட் பண்ணலாம். இது எல்சிஎம் எடுத்து ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறமா 2k பைங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4க்கும் 3 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 12 வரும். √2 cos 12 வந்துடும். 3ஆல் மல்டிப்ளை பண்ண 9 பை, இது 4ஆல் மல்டிப்ளை ஆகும் 4 பை, 9 பை மைனஸ் 4 பை 5 பை வரும். ஸோ 5 பை பை 12 plus I sin, here also 5 pi by 12. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமா நம்ம 2k பை ஆட் பண்ணுறோம். therefore the required polar form is √2 cos 2k pi plus 5 pi by 12 plus I sin 2k pi plus 5 pi by 12. Close the bracket where k belongs to Z. Then division number 4 con answer. The sum doubt na kettukuma. So question number 2 பார்க்குறோம். So question number 2.
Question number 2. Find the rectangular form of a complex numbers. So இது வந்து ஒரு போலார் ஃபார்ம், இது ஒரு போலார் ஃபார்ம் ப்ராடக்ட்ல இருக்கு. இது வந்து மல்டிப்ளை ஆகி கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மேட் எழுதணும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு இது வந்து டிவிஷன்ல இருக்கு, இதையும் ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல எழுதணும். Question number 2. Division number 1. Cos pi by 6 plus I sin pi by 6 cos pi by 12 plus I sin pi by 12. இந்த ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருக்கிறதுனால இதுலயே கூட நம்ம ஒரு ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ we know that cos the format பாருங்க, cos theta 1 plus I sin theta 1 cos theta 2 plus I sin theta 2 is equal to cos of theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. ஸோ இது டெக்ஸ்ட் புக்கில் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா R1 ஒரு R2 வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளேயே R1 R2 யூஸ் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம் போட போகிறோம். ஸோ இது cos theta 1 plus I sin theta 1 cos theta 2 plus I sin theta 2. இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க. cos இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு cos theta 1 pi by 6 plus theta 2 pi by 12 plus I sin pi by 6 plus pi by 12. LCM எடுத்துக்கலாம். cos 6க்கு 12 LCM, 6க்கு 12க்கு LCM பார்த்தீங்கன்னா 12 வரும். நம்பர் 2ஆல் மல்டிப்ளை 2 pi, ஒரு pi 2 pi plus pi 3 pi. ஸோ 3 pi by 12 plus I sin இதுவும் 3 pi by 12. ஸோ சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 3 4 3s are 12, 1 3 4 3s are 12 is equal to cos pi by 4 plus I sin pi by 4. pi by 4 அப்படிங்கிறது என்ன, 45 டிகிரி. இந்த cos 45 என்ன வரும், 1 by root 2 plus I sin 45 is also 1 by root 2. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம்னா 1 by root 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 1 by root 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 plus I into 1 I. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த கொஷினுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மட் 1 by root 2 1 plus I அப்படின்றது தான் ஆன்சர். Rectangular form which is required rectangular form. The division number 1 completed. The division number 2 பார்க்கலாம். Division number 2. The question, cos pi by 6 minus
I sin pi by 6 divided by 2 inside bracket cos pi by 3 plus I sin pi by 3. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 1 இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் 1. But totally this can return 1/2. நம்ம ஃபார்மட் பார்த்தீங்கன்னா cos theta plus I sin theta இருக்கும். அதான் வந்து போலார் ஃபார்மட். cos theta plus I sin theta மைனஸ் இருக்கு. இப்போ நான் என்ன ரீசேஞ்ச் பண்ணுறோன்னா cos of theta minus pi by 6 எழுதிக்கலாம். எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா, so we know cos of minus theta is equal to cos theta ன்னு உங்களுக்கு தெரியும். And sin of minus theta னா minus sin theta அப்படின்னு தெரியும். இந்த மைனஸை வந்து நான் ஃப்ரண்ட்ல உள்ள கொண்டு போயிட்டேன்னா இல்லையா, இந்த மைனஸை நான் உள்ள கொண்டு போறேன்னா இங்க பிளஸ்ஸா மாறிடும். ஸோ பிளஸ் I sin minus pi by 6. ஸோ எதுக்காக இப்படி மாற்றணும் அப்படின்னா, நம்ம போலார் ஃபார்மட் வந்து cos theta plus I sin theta அந்த ஃபார்மட் ஜென்ரல் ஃபார்மட் கொண்டு வரணும். இந்த pi by 6 cos பக்கத்துல நான் நெகட்டிவ் போட்டாலும் அதே வேல்யூ தான். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடுறோம். sin of minus pi by 6 சொல்லிட்டோம். ஃப்ரண்ட்ல ப்ளஸ் ஆயிடும். இது வந்து இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்மட்டுக்கு வந்துருது. வெயிட் பண்ணுங்கம்மா வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டர் வந்து போலார் ஃபார்மட்டுக்கு மாறி இருக்கு. த டிவைடட் பை த டினாமினேட்டர் டேர்ம் நம்ம வந்து அப்படியே எழுதிக்கலாம். தென் அது வந்து ஜென்ரல் ஃபார்மட்டில் தான் இருக்குது. cos pi by 3 ப்ளஸ் I sin pi by 3. ஸோ இப்போ
நம்ம ஆல்ரெடி நம்ம ரிசல்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். cos theta 1 plus I sin theta 1 divided by cos theta 2 plus I sin theta 2னா இந்த 1/2 கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கோங்க. cos of theta 1 minus theta 2. இப்போ theta 1 அப்படிங்கிறது minus pi by 6 minus pi by 3 plus I sin theta 1 minus theta 2. ஸோ இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1/2 cos, டினாமினேட்டர் 6 வரும். எல்சிஎம் எடுத்திருந்தோம்னா இது மைனஸ் பை, இது 2ஆல் மல்டிப்ளை ஆனால் 6 வரும் இல்லையா? இது மைனஸ் 2 பை ப்ளஸ் ஐ சைன் எல்சிஎம் 6 மைனஸ் பை மைனஸ் 2 பை. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/2 cos minus 3 pi by 6 plus I sin minus 3 pi by 6. சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா இன்னும் ஃபர்தரா இது 1 இது 2 ஆயிடும். கட்டாயம் 1 இது 2 is equal to 1/2 cos minus pi by 2 plus I sin minus pi by 2. So cos of minus theta அப்படிங்கிறத நம்ம cos theta எழுதலாம். is 1/2 cos of minus theta is cos theta. The negative positive மாறிடும். sin of minus theta minus sin theta வரும். அந்த மைனஸை ஃப்ரண்ட் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? sin of minus theta minus sin theta மைனஸை ஃப்ரண்ட் எழுதியிருக்கோம். இப்போ உங்களுக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ண தெரியும். cos 90 வேல்யூ என்ன, sin 90 வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு நோன். The cos 90 வேல்யூ is 0, sin 90 வேல்யூ is 1. பாருங்க 0 மைனஸ் ஐ பிராக்கெட்ல இருக்கு, வெளியே ஒரு 2 இருக்கா, இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டா இஸ் மைனஸ் ஐ பை 2. இதுதான் இந்த செகண்ட் டிவிஷனுக்கான ரெக்டாங்குலர் ஃபார்ம். Therefore, the required rectangular form is minus I by 2. சில டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். செகண்ட் கொஸ்டின் டவுட் இருந்தா கேளுங்க. கொஸ்டின் நம்பர் 3 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன்ஸ் இருக்கு. சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பக்கத்துல இங்கே இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சரி, 2 டிவிஷனுமே சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா 5 மார்க்ல கேட்கலாம். ஸோ ஈச் டிவிஷன் கேரி 2.5 மார்க்ஸ் சொல்லிட்டு 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சம்டைம் ஏதாவது ஒரு டிவிஷன் கொடுத்து 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஃப் x1 plus iy1 x2 plus iy2 x3 plus iy3 and so on. In between நிறைய நம்பர்ஸ் இருக்கு. xn plus iyn is equal to a plus ib. Show that. So division number 1 பார்த்தீங்கன்னா the product of these terms is equal to a square plus b square. And division number 2, summation of tan inverse of yr by xr is equal to tan inverse b by a plus 2k by where k belongs to z. Sum ரொம்ப ஈஸியா இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட். சம் பார்த்துடலாம். Question 3. It's very important question.
So division number 1. As question like given என்னன்னா the given thing x1 plus I y1 x2 plus I y2 and going the last term xn plus I yn is equal to a plus ib then given. The division number 1 ல நம்ம prove பண்ண வேண்டிய result to prove x1 square plus y1 square x2 square plus y2 square x3 square plus y3 square and going its product is going the last one x1 square plus yn square is equal to a square plus b square தான் prove பண்ணணும் division number 1 ல. So division number 1 proof of பார்க்கலாம். So first the given result, so அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். Given that x1 plus I y1 x2 plus I y2 x3 plus I y3 is going xn plus I yn is equal to a plus ib தான் given. So நம்ம என்ன பண்ண போறோம்னா first take modulus on both sides. So ரெண்டு பக்கமும் modulus எடுப்போம். Modulus on both sides. So modulus எடுத்தீங்கன்னா modulus x1 plus iy1 x2 plus iy2 x3 plus iy3 x1 plus iyn is going ஏன்னா நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு is equal to modulus a plus ib. So ரெண்டு பக்கம் modulus எழுதியிருக்கோம். So ஒவ்வொரு நம்பரையுமே நீங்க z1 this is considered as a z1 z2 and going z10. So recall the property. So எல்லாமே நமக்கு ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த மாடுலஸை செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். யூசிங் தட் ப்ராப்பர்ட்டி modulus x1 plus I y1 modulus x2 plus I y2 modulus x3 plus I y3 going modulus xn plus I yn is equal to right hand side the modulus a plus ib. Modulus அப்படின்னா magnitude calculate பண்ணணும். So magnitude modulus தெரியும். It is root of real term square plus imaginary term square into root of real term square plus imaginary term square. So இப்படி வரிசை எல்லா டேர்ம்ஸுமே வரும். Is going the last one root of xn square plus yn square is equal to right side also root of a square plus b square. நான் நம்ம ப்ரூவிங் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரூட் இருக்காது. இந்த ரிசல்ட்டை பார்த்தா அதில் ரூட் இல்லாமல் இருக்கும். பட் டேக் அ ஸ்கொயரிங் or on squaring both sides or take square on both sides. On squaring both sides. So ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். இப்போ ரூட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் நான் ஸ்கொயர் போடும் பொழுது ஸோ ரூட் ரிமூவ் ஆகுது. x1 square plus y1 square bracket x2 square plus y2 square is going xn square plus yn square is equal to இங்கே கூட ரூட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா a square plus b square. இப்போ டிவிஷன் நம்பர் 1 அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. Therefore division number 1 is proved. ஈஸியாக இருக்கும். Division number 1 is proved. But division number 2 பார்க்கலாம். It's also easy. So division number 2 வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் sigma r is equal to 1 to n tan inverse
yr by xr is equal to tan inverse b by a plus 2k by where k belongs to z. இதில் tan inverse b by a ஏன் போடுறோம்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை a plus ib அந்த ஃபார்மேட்ல ஞாபகம் வச்சிருந்தோம்னா tan inverse b by a. சரி பார்க்கலாம். ஸோ கிவன் திங் என்ன பாருங்க. ஸோ அவர் கிவன் ரிசல்ட் இஸ், இது கூட ப்ரூஃப் வந்து கிவன் ரிசல்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் தட் x1 plus iy1 x2 plus iy2 so on xn plus iyn is equal to a plus ib. இந்த ரெண்டு பக்கமும் ஆர்குமெண்ட் எடுக்க போறோம். ஆர்குமெண்ட்னா ஆங்கிள் கால்குலேட் பண்றது. So take argument on both side. Argument a or g போட்டு ரிமைனிங் ஃபுல்லா பிராக்கெட் எழுது. x1 plus iy1 product x2 plus iy2 and going the last one xn plus iyn is equal to right hand side also argument of a plus ib. So argument அப்படிங்கிறது is nothing. It is a tan inverse of y by x. ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கும் உள்ள ஆங்கிள். இதுக்கிடையில ஒரு ரிசல்ட் நம்ம ரீகால் பண்ணிடலாம். The result is argument of z1, z2, z3, so on zn is equal to argument of z1 plus argument of z2 plus ப்ராடக்ட்ல உள்ளது தனித்தனியாக எழுதும்போது ப்ளஸ் ப்ளஸ் நடுவில் வந்துடும். The last one argument of zn. இது வந்து ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி நம்பர் கன்சிடர் z1, z2, zn. ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. ஆர்குமெண்ட் x1 plus I y1 plus argument x2 plus iy2. So on the last one is argument xn plus iyn is equal to right hand side is argument of a plus ib. So argument அப்படின்றப்போ ஸோ ஃபார்முலா என்ன வருதுன்னா tan inverse of y by x, so y1 by x1, so y1 by x1 plus tan inverse of y2 by x2. Going the last is tan inverse of yn by xn is equal to tan inverse b by a. So plus ஒரு 2k பை போட போகிறோம். எதுக்காக அப்படின்னா plus 2k by where k belongs to z. ஏன் 2k பை போடுறோம்னா இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கு. அது இன் ஜென்ரல் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது இருக்கக்கூடிய குவாட்ரண்ட்டை டிபெண்ட் பண்ணிட்டு அது வந்து எந்த குவாட்ரண்ட்னாலும் இருக்கலாம். ஸோ ஒன் டைம் எனக்கு ஃபுல் ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் அதே பிளேஸ்க்கு வருது அப்படின்னா எனக்கு 2π இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2πனா நான் k. ஸோ அதனால இன் ஜென்ரல் ஆடிங் டு k பை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan inverse of y1 by x1 plus tan inverse of y2 by x2 and so on is equal to right hand சைடில் நம்ம எதுக்காக 2k பை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து இருக்கக்கூடிய குவாட்ரண்ட்டை. ஸோ ஜென்ரலாக நம்ம 2k பைன்னு ஆட் பண்ணிக்கிறோம் வேர் k பிலாங்ஸ் டு z. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தனித்தனி டேர்மாக சம்மேஷனாக இருக்கிறத நம்ம சிம்பாலிக் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டா ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறத சிக்மா அப்படின்னு போட்டுக்கலாம். சிக்மா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 to n அப்படி நோட் பண்ணிட்டேன்னா tan inverse of yr by xr is equal to tan inverse of b by a plus 2k by where k belongs to z. Therefore division number 2 is also proved.
ஸோ இந்த தேர்ட் கொஷின் டவுட் கேட்கணும் கேட்டுக்கோங்க மேம்.